வார்த்தை போதும், எனக்கு அது போதுமே. ஒரு வார்த்தை போதும், எனக்கு அது போதுமே. இயேசு வீட்டிற்குள் வர நான் பாத்திரவானல்ல, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவானல்ல. இயேசு வீட்டிற்குள் வர நான் பாத்திரவானல்ல, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவானல்ல. ஒரு வார்த்தை போதும், எனக்கு அது போதுமே. ஒரு வார்த்தை போதும், எனக்கு அது போதுமே. உம்மால் கூடாதது ஒன்றும் நான் காணவில்லை. அதிகாரத்தில் உம்மை போல யாரும் இல்லை. என் வாழ்க்கையும் மாறும், ஒரு வார்த்தை நீ சொன்னால். என் நினைவுகளும் மாறும், ஒரு வார்த்தை நீ சொன்னால். ஒரு வார்த்தை நீ சொன்னால் என் வாழ்க்கையும் மாறும். என் வார்த்தைகள் சொன்னால் என் நினைவுகள் மாறும். நீ சொன்னால் நோய்கள் மாறும், நீ சொன்னால் மரணம் மாறும். இயேசுவே நீ சொன்னால் மாறாதது ஒன்றுமில்லை. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வசனம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். யாராவது நம்ம வீட்டுக்கு வந்து கதவை தட்டும் போது அவங்களுக்கு கதவை திறந்து நம்ம உள்ளே உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? வேண்டியதை, அவங்களுக்கு என்ன சாப்பிட்றாங்களோ அதை கொடுப்போம். அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதை தான் விரும்புகிறார் நம்மக்கிட்ட. இதயமாகிய அந்த வாசற்படியை, இதய கதவை நம்ம திறந்து கொடுக்கும்போது அவர் உள்ளே வந்து பிரவேசிப்பார். இந்த நாளிலும் யாரெல்லாம் இன்னும் இதய கதவை திறக்காமல் இருக்கிறீங்களோ இந்த நாளை திறந்து கொடுங்க. அவரும் உங்களோடு போஜனம் பண்ணுவார், அவரும் உங்களோடு பிரவேசிப்பார். காட் பிளஸ் யூ.